கரூர் கூட்டு நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்காக தலா 20 லட்சம் நிவாரணம் குறித்தான விஜய் அவர்களின் பதிவில் கூறப்படுவது என்ன? கரூர் கூட்டு நெரிசல்ல சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட பல உயிர்கள் பலியானது தமிழகம் முழுக்கவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மோசமான சம்பவம் குறித்து விஜய் அவர்கள் ஏற்கனவே இதயம் நொறுங்கி போயிருக்க, தாங்க முடியாத வார்த்தைகள்னால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் இருக்கே அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல மறுபடியும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கற்பனைக்கு எட்டாத வகையில கரூர்ல நேத்தி நடந்ததை நினைச்சு இதயமும் மனசும் ரொம்ப ரொம்ப கனத்து போயிருக்கு. இந்த சூழல்ல நம்மளுடைய உறவுகளை இழந்து தவிக்கும் இந்த பெருந்துயர் மனநிலைமையில என் மனசு படுற வேதனையை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம உயிரான உறவுகளை இழந்து தவிக்கிற சொந்தங்களே, உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வேதனையோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற அதே வேளையில இந்த பெரும் சோகத்தை உங்க மனசுக்கு நெருக்கமா நின்று பகிர்ந்துக்கிற அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. யாரு ஆறுதல் சொன்னாலும் நம்ம உறவுகளோட இழப்பை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஆனாலும் உங்க குடும்பத்துல ஒருவனா உறவை இழந்து தவிக்கிற நம்ம சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்குமே தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா 2 லட்சமும் கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. இழப்புக்கு முன்னாடி இது ஒரு பெரிய தொகை இல்லதான். ஆனாலும் இந்த நேரத்துல என்னுடைய உறவுகளுக்காக உங்க கூடவே நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, உங்க குடும்பத்துல சேர்ந்தவனா இது என்னுடைய கடமை அப்படின்னு இந்த பதிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயமடைந்து சிகிச்சை பெறக்கூடியவங்க நல்லபடியா குணமடைந்து விரைவுள்ள வீடு திரும்பணும், அதுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறதாகவும், சிகிச்சையில இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருந்து எல்லா உதவிகளுமே உற்ற துணையா நின்று கொடுக்கப்படும் அப்படின்ற உறுதியும் கொடுத்திருந்திருக்காங்க.